ஹாய் கைஸ், வெல்கம் டு another வீடியோ Salesforce in தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். பிஃபோர் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னிக்கலா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரியல் லைஃப் சினாரியோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்டூடெண்ட் 1 அண்ட் ஸ்டூடெண்ட் 2. இப்போ ரெண்டு பேருமே ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்க போறாங்க. அவங்களோட கோர்ஸ் டியூரேஷன் 6 months. அந்த 6 monthsக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ் தேவை. அதோட டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 rupees வருது. இப்போ ஸ்டூடெண்ட் 1 என்ன பண்றாங்க அப்படின்னா டைரக்டா ஃபர்ஸ்ட் டேவே போய் அந்த லைப்ரரிக்கு போய் 30,000 rupees காசு கொடுத்து தேவையான புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் 1 என்ன பண்றாங்கன்னா எவ்ரி டே அவங்க ஸ்கூலுக்கு போறப்போ அந்த பேக்ல வந்து என்டையர் புக்ஸ் எடுத்துட்டு போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேக்கு வந்து 8 periods இருக்குன்னா மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸ் எல்லாமே இருக்குன்னா எல்லா புக்ஸையும் கேரி பண்ணிட்டு போறாங்க. அவங்களோட புக்ஸ் வந்து ஸ்கூல் எடுத்து போறாங்க. இப்போ 6 months அந்த டியூரேஷன்ல அவங்க படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க அண்ட் என்ன பண்றாங்க, எக்ஸாம் பாஸ் ஆயிட்டாங்க. இது ஒரு சிச்சுவேஷன். ஸ்டூடெண்ட் 2 என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த புக்கும் வாங்குறது இல்ல, ஸ்கூலுக்கு வந்து பேக்கே இல்லாம போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா லைப்ரரிக்கு போய் மேக்ஸ் புக்கை மட்டும் ரெண்டுக்கு வந்து வாங்கிட்டு வராங்க. இப்போ அந்த ரெண்டுக்கு வாங்கிட்டு வந்த புக்கை யூஸ் பண்ணி அந்த ஒரு பீரியட் படிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து பிடி பீரியட் அப்படின்னா டெஃபினட்டா மேக்ஸிமம் வந்து செகண்ட் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ரியலா கட்டுங்களா? ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து 1 மணி நேரத்துக்கு மட்டும் தான் அந்த புக்கை வந்து ரெண்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ சடனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, நெக்ஸ்ட் ஒன் மோர் பீரியடுக்கும் அந்த புக் அவங்களுக்கு தேவை. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 மணி நேரத்துக்கு ரெண்ட் ஆஃப் தி புக் வந்து இப்போ 1 rupees அப்படின்னா இப்போ அந்த லைப்ரரிக்கு இந்த ஸ்டூடெண்ட் 2 கால் பண்ணி இன்னொரு ₹1 காசு கொடுத்து 2 hours வந்துட்டு அந்த புக்கை வந்து ரெண்டுக்காக வாங்கிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பே ஆன் டிமாண்ட், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா காசு கொடுத்து ரெண்டுக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அந்த நேரத்துக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும், லைப்ரரி இருந்து வாங்கிடுவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் 1 அண்ட் ஸ்டூடெண்ட் 2 ரெண்டு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி எண்ட் யூசர் ஆர் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ற பிசினஸ் மேன் வச்சுக்கலாம். அண்ட் இந்த லைப்ரரி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கிளவுட் ப்ரொவைடர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், AWS, மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், கூகுள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லைப்ரரியை வந்துட்டு வச்சிருப்பாங்க. அந்த லைப்ரரியில் இருக்கிற ரிசோர்ஸை வந்துட்டு நம்மள மாதிரி பிசினஸ் பீப்புள் ஆர் ப்ராடக்ட் பில்ட் பண்றவங்களுக்கு கம்பெனிஸ்க்கு வந்துட்டு ரெண்டா கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு என்டையர் லைப்ரரியில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நமக்கு தேவையானதை இந்த மாதிரி கிளவுட் ப்ரொவைடர்ஸ் மட்டும் வாங்கி நம்மளால வந்து ஒரு கிளாஸ் ஆர் ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் 1 பாத்தீங்கன்னா என்டையர் ரிசோர்ஸை வாங்கி அவங்களுக்காக வாங்கி அவங்களோட பிளேஸ்ல வச்சு பண்றது. ஸ்டூடெண்ட் 2 என்ன பண்றாங்கன்னா தேவையான விஷயத்தை மட்டும் ரெண்டுக்கு வாங்கி பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ முன்னெல்லாம் கிளவுட் கம்ப்யூட்டிங் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் இருக்கும், ஒரு சர்வர் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா கிளைண்ட் சைட்ல வந்து நீங்க அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளைண்ட் வந்து சர்வர் கூட கனெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்வஸ்ட் போகும், அந்த ரெக்வஸ்ட்டுக்கு சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் ஆர் ரெஸ்பான்ஸ் வந்து அனுப்பும். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் சைட்ல டிபெண்டன்சி இருக்கு, மீனிங் கிளைண்ட் சைட்ல ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னெல்லாம் இருந்த ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். பட் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான், ஒரு கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தான் இருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சர்வர் சைட்லயே எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர்ல என்னென்ன ரிசோர்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு CPU ப்ராசஸிங், அதிகமான ப்ராசஸிங் பவர் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட பிசிக்கல் ஹார்ட்வேர் வந்துட்டு சர்வர் சைட்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்றதுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு கோட் எழுத போகணும், அந்த கோடை வந்து கம்பைல் பண்ணணும், இந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா சர்வர்லயே இருக்கும். ஒரு எண்ட் யூசர் கிளைண்ட் இப்ப என்ன பண்ணலாம்னா பேசிக்கா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணி இங்க இருக்கிற என்டையர் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அவங்களால ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண முடியும். ஸோ அல்டிமேட்லி கிளவுட் கம்ப்யூட்டிங்னா வந்து நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா ஒரு கிளைண்ட் சைட்ல எந்த டிபெண்டன்சியும் இல்லாம எல்லாத்தையுமே இன்டர்நெட் மூலியமா சர்வர்ல இருக்கிறத யூஸ் பண்ணி என்னால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா ரிமோட் சர்வர்ஸை வந்துட்டு நான் ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து ஆக்சஸ் பண்றேன் த்ரூ இன்டர்நெட் ஆர் நெட்வொர்க். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கா கிளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்ல 3 different டைப்ஸ் இருக்கு, பப்ளிக், பிரைவேட் அண்ட் ஹைபிரிட். இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போலாம். இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்ன ஸ்டூடெண்ட் 1 அண்ட் ஸ்டூடெண்ட் 2 ரெண்டு பேருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அண்ட் தே ஹேவ் அ லைப்ரரி. இமேஜின் இது ஒரு பெரிய கேம்பஸா இருக்கட்டும், அந்த கேம்பஸ்ல ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா CBSE ஸ்கூல் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸும் இருக்கு. இந்த 3 different டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரி இருக்கு. மீனிங் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸும் வந்து அந்த லைப்ரரி தான் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸும் அந்த லைப்ரரி தான் இருக்கு அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் லைப்ரரியில எல்லாத்தோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? அண்ட் இப்போ நம்ம வந்து தேவையான விஷயத்தை நம்ம எப்போ போல ஸ்டூடெண்ட் 1 வராங்க, லைப்ரரிக்கு போறாங்க அண்ட் புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பப்ளிக் கிளவுட். பேசிக்கலி பாத்தீங்கன்னா சர்வர் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, பட் பப்ளிக்கா எல்லா கிளைண்டோட இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த
ஸ்பேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பிரைவேட் கிளவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் இருக்கிற பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் நோட் புக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கணும். நம்ம வந்து நம்மளோட சர்வர்ல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டோர் ஆயிருக்கணும் அப்படின்னா அந்த சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்ட் ஸ்கூலுக்குள்ள நான் ஒரு தனி லைப்ரரி வச்சு அந்த லைப்ரரிக்குள்ள என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ் மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா அது பிரைவேட் கிளவுட். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா பப்ளிக் நெட்வொர்க் இன்ட்ராநெட் மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்கூல் புக்ல இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். இது வந்து பிரைவேட் கிளவுட் சொல்லுவோம். ஸோ பப்ளிக் கிளவுட் பேசிக்கா பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ வந்து நீங்க வந்து கூகுள் ஜிமெயில் எடுத்துக்கலாம், நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா பப்ளிக் கிளவுட்ல இருக்கும். பிரைவேட் கிளவுட்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா இந்த பேங்கிங் சைடுல இருக்கிற பிசினஸ் எல்லாம் இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் பிரைவேட்டா இருக்கும்னா நீங்க வந்து பிரைவேட் கிளவுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைபிரிட் இஸ் மிக்சர் ஆஃப் போத். அது வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். அண்ட் டிஃபரெண்ட் சர்வீசஸ் ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பாத்தீங்கன்னா எஸ்ஏஎஸ், பிஏஎஸ் அண்ட் ஐஏஎஸ் இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த சேம் எக்ஸாம்பிள்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் 1 and 2 இருக்காங்க, ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. அண்ட் எண்ட் கோல் பாத்தீங்கன்னா அவங்க வந்து டைரக்டா போய் படிக்கிறாங்க அண்ட் பாஸ் ஆகுறாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஆல்ரெடி இருக்கு, அந்த ஸ்கூல்ல ஆல்ரெடி லைப்ரரி இருக்கு, அந்த லைப்ரரியில தேவையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க டைரக்டா போய் படிக்கணும் அப்படிங்கிறது எஸ்சிஎஸ், அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, டைரக்டா ஒரு டெடிகேட்டட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும், அது மூலமா உள்ள போறீங்க, உங்களுக்கு தேவையான அந்த சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்ல நீங்க நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ். உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி டைரக்டா உள்ள போயிடுறீங்க. உங்களுக்கு thousands and 2000s ஆஃப் மூவிஸ் இருக்கு, அந்த மூவிஸ் நீங்க அக்சஸ் பண்ணலாம். பேசிக்கா பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸோட லோகோ வந்து ரெட் கலர்ல இருக்கும், அதை ப்ளூ கலரா மாத்த முடியும்னா உங்களால முடியாது. பேசிக்கா பாத்தீங்கன்னா அது என்டையர்லி அந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட்னஸே வந்து நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட இருக்கும். அவங்க கிட்ட தான் அவங்க தான் அந்த அப்டேட்ஸ் அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியும். பட் நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு மூவி ஆர் ஒரு டிவி ஷோ பார்க்கணும், அது அவைலபிளா இருக்கும், அதை நீங்க பார்க்க போறீங்க. சிம்பிள். இதுவே வந்துட்டு பிஏஎஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சேம் ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, நீங்க வந்து படிக்கிறீங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் ஆர் நெக்ஸ்ட் 1 or 2 monthsல ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்க்கு வந்துட்டு நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஃபியூ டீம் மெம்பர்ஸை நீங்க கலெக்ட் பண்ணி ஒரு ரூமுக்கு போய் அந்த ரூம்ல வந்து இந்த என்டையர் காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துறாங்க. அந்த ரூம்குள்ள போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஈவெண்ட் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க டீம்மேட்ஸ் கூட சேர்ந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்ல சேல்ஸ் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிஏஎஸ் ஆகும் பிஹேவ் ஆகுது, ஒரு எஸ்ஏஎஸ் ஆகும் பிஹேவ் ஆகுது. மீனிங் force.com ஆர் சேல்ஸ் ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்நீத் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிசிக்கல் சர்வர் அது எல்லாமே அவங்க பாத்துக்கோங்க. நீங்க இந்த force.com குள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு சாஸ் ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு மேல உங்களால புதுசா ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும், அதை டெஸ்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி அதை டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா வந்து பிஎஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பர்ஸ் ஒரு டெஸ்டர் ஒரு கம்பெனிக்கு ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றதுக்காக நம்ம என்டையர் சிச்சுவேஷனை வந்து அமைச்சு கொடுத்துருவோம். அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த அண்டர்நீத் செக்யூரிட்டி ஹார்ட்வேர் பத்தி கவலைப்படாம டைரக்டா போய் அந்த பாஸ் சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ணி அவங்களால பில்ட் பண்ண முடியும். ஐஏஎஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு என்டையர் ஸ்பேஸ் கொடுத்தாங்க, ஒரு ஸ்கூல் பில்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுல எந்த இடத்துல எங்க கிளாஸ் இருக்கணும், எங்க லைப்ரரி இருக்கணும், எங்க வந்துட்டு ஹாஸ்டல் இருக்கணும், எங்க என்டையர் செட்டப் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்களா யூ வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்ட்டுக்கு வாங்குற அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த புக்ஸும் அந்த நோட் புக்ஸும் பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணணும் அவசியம் இல்லை. மீனிங் லைப்ரரியில வச்சுட்டு வந்துருவாங்க. அந்த லைப்ரரி பீப்புள் ஆர் அமேசான் ஆர் மைக்ரோசாஃப்ட் பாத்தீங்கன்னா அந்த புக்கை செக்யூரா வைக்கிறதுக்கும் இப்போ மழை காலத்துல இருக்கு அந்த புக்கு டேமேஜ் ஆகாம அந்த புக்கு திருடாம யாரும் அதை வந்து கிளிக்காம பாக்குறது என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு போயிடும் அப்படின்னா அது வந்துட்டு லைப்ரரிக்கு போயிடும். நான் இப்போ வந்து இன்கேஸ் அந்த புக்கை நான் வாங்கிட்டேன், இப்போ நான் வீட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா அந்த புக்கு ஐ எம் ரெஸ்பான்சிபிள். அந்த புக் வந்து டேமேஜ் ஆகாம அந்த புக்கை வந்துட்டு செக்யூரா வைக்கணும், அந்த புக்கை யாரும் திருடாம என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வருது அப்படின்னா அது ஐஏஎஸ். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்க. பட் அதுவே வந்து சாஸ் ஆர் பாஸ்ல பாத்தீங்கன்னா அதுவும் சாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த புக்கை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்ல. டேரக்டா போய் புக்கை படிப்பீங்க, அந்த புக்கை லைப்ரரியில வச்சுட்டு வந்துருவீங்க. அந்த என்டையர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த லைப்ரரி, அந்த லைப்ரரி வந்து பெயிண்ட் பண்றது, அதை செக்யூரா வைக்கிறது, அந்த எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா ப்ரொவைடர்ஸ் பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு எண்ட் யூஸ்ல அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங், டைப்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்கேஸ் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேளுங்க. இதே மாதிரி அதிகமான வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். தேங்க்யூ கைஸ், பை பை.